ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி சங்கீதம் 116 சங்கீதம். தியான வசனம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த யோவான் எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 யோவான் 2:15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு குடும்பத்திலே ஒரு தகப்பன் தன்னுடைய பணியின் நிமித்தமாக 7-8 மாதங்கள் குடும்பத்தை விட்டு அவர் வெளிநாட்டிற்கு சென்றிருந்தார். அதன் பின்பாக அவர் தன்னுடைய வீட்டுக்கு வந்த பொழுது தன்னுடைய வீட்டார் அனைவரையும் கடைகளுக்கு அழைத்து சென்றார். சின்ன சிறுமியாக இருந்த தன்னுடைய கடைசி மகளிடம் அவர் கொஞ்சம் பணத்தை கொடுத்து, மகளே, உனக்கு விருப்பமான பொருட்களை இந்த கடையிலே நீ வாங்கிக்கொள் என்று கூறினார். அந்த பிள்ளையின் கண்களில் கண்ணீர் ததும்ப ஆரம்பித்தது. அவள் தன் தகப்பனை இறுக பற்றி பிடித்து கொண்டாள். தகப்பன் மகளை நோக்கி, அம்மா, ஏன், என்ன நடந்தது, எதற்கு அழுகிறாய் என்று அன்போடு கேட்டார். அதற்கு அந்த பிள்ளை, அப்பா, எனக்கு காசு வேண்டாம், எனக்கு நீங்கள் தான் வேண்டும் என்று கூறி அவரை கட்டி அணைத்து கொண்டாள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் மீது பாசம் வைத்து தம் கடைசி சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தி மரித்த நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவோடு உன் ஐக்கியம் எவ்விதமாய் இருக்கிறது? நம்முடைய தேவனை குறித்து ஏசாயா சொல்லுகின்ற பொழுது அவர் நித்திய பிதா என்று சொல்லி 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரி, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நித்திய பிதா என்னும் நாமமுள்ள உன்னுடைய அருமையான ஆண்டவரை நீ உன் தகப்பனாக அவரை அறிந்து அனுபவித்து கொண்டிருக்கிறாயா? அவரை நீ உன்னுடைய நித்திய பிதாவாக அறிந்திருந்தால் அவரோடு உள்ள தனிப்பட்ட ஐக்கியத்தை நீ மிகவும் விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷமாக கருதுவாய். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு உள்ள ஜீவியம் என்பது மிகவும் விசேஷமானதும் இனிமையானதுமான ஒன்றாகும். எரேமியா 31:3 உன்னை அநாதி சிநேகத்தால் சிநேகிக்கிறவர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. உன்மேல் இரக்கமுள்ளவர் என்பதாக பரிசுத்த லூக்கா 6:36 குறிப்பிடுகிறது. உன்னை மன்னிக்கிறவர் என்பதாக பரிசுத்த மத்தேயு 6:14 வாசிக்கிறோம். ஏற்ற சமயத்தில் உனக்கு சகாயம் செய்கிறவர் என்பதாக எபிரேயர் 4:16 கூறுகிறது. உன்னை விசாரிக்கிறவர் என்பதாக 1 பேதுரு 5:7 குறிப்பிடுகிறது. உன்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர் அவரே என்பதாக சங்கீதக்காரன் 4ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கலாம். அருமையான என் கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னுடைய எல்லா தேவைகளுக்கும் போதுமானவரும் உன் வாழ்க்கையில் மெய்யான சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் தருகிறவரும் அவரே என்பதாக யாத்திராகமம் 33:14 வாசிக்கிறோம். உன்னுடைய ஆத்துமா என்றென்றுமாய் நித்திய நரக வேதனை அடையாதபடிக்கு உன்மேல் மாபெரும் பரிவும் அன்பும் உள்ளவராய் கல்வாரியில் உனக்காக தன்னுடைய ஜீவனையே விலைக்கிரயமாக கொடுத்து உன்னை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தவர் அவரல்லவா? அவர் உன்மேல் பாராட்டிய அவருடைய கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. சங்கீதம் 86:13 பாருங்கள், தினத்தை பாருங்கள். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர் என்பதாக குறிப்பிடுகிறார். அவருடைய கல்வாரி மரணத்தின் மூலம் உனக்கும் எனக்கும் கிடைத்திருக்கும் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை எண்ணி அவரோடு நமக்கு இருக்கின்ற ஐக்கியத்திற்கு அடையாளமாக நாம் அவர் மீதுள்ள அன்பினால் அனுதினமும் அவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? நமக்கு கிடைத்திருக்கும் ஆத்தும மீட்பாகிய இந்த ரட்சிப்பின் அனுபவமே அவர் நம்முடைய வாழ்வில் நமக்கு அளித்திருக்கும் மிகப்பெரிய நன்மையாக இருக்கிறது என்பதை அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ நானும் உணர்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானால் நாம் நம்முடைய பரம பிதா நமக்கு அளித்திருக்கும் சொல்லி முடியாத ஈவாகிய உன் இரட்சகர் இயேசுவுக்கு நன்றி உள்ளவர்களாயிருப்போம். அவரோடு உள்ள நெருங்கிய ஐக்கியத்தை எப்பொழுதும் காத்துக்கொள்கிறவர்களாகவும் காணப்படுவோம். சங்கீதக்காரன் 116ஆம் சங்கீதம் 12 மற்றும் 13வது வசனத்திலே சொல்லுகிறதை பாருங்கள். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன்.
ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று கூறுகின்றான். அவன் ஒரு தீர்மானம் எடுத்தவனாக இங்கே காணப்படுகிறான். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ எடுத்திருக்கிற தீர்மானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இதே சங்கீதக்காரனுடைய தீர்மானம் உன்னுடைய தீர்மானமாக இருக்கும் என்றால் ஆண்டவருடைய நாம மகிமைப்படும் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பிள்ளையாய் நீயும் நான் காணப்பட முடியும். எல்லா சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரிதான், என் ஆண்டவர் தான் எனக்கு மகிழ்ச்சியின் உறைவிடம் என்கின்றதான அந்த நிலைக்குள்ளாக நீ வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆபகுக் அந்த நிலைக்குள்ளாக வந்தான் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை பாருங்கள். அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவு மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அவன் சொல்லுகிறான், என்னுடைய பூமியின் வரத்துக்கள், வயல் விளைச்சல்கள், நிலபுலங்களிலிருந்து வரக்கூடிய அனைத்து நன்மையான காரியங்கள் இவை எல்லாம் நின்று போனாலும், என்னுடைய ஆடு மாடுகள், கோழி குஞ்சுகள், கால்நடைகள் அல்லது கையின் பிரயாசங்கள் இவைகளிலே எனக்கு எந்த நன்மையும் கிடைக்காமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் என்பதாக குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த களி கூறுதல் உனக்கும் எனக்கும் இருக்கிறதா? உன்னுடைய மகிழ்ச்சியின் உறைவிடமாக நீ எதை எண்ணிக்கொண்டிருக்கிறாய்? உலக பிரகாரமான முதலீடுகள், உலக பிரகாரமான ஆஸ்திகள், உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்கள், உலக பிரகாரமான மேன்மைகள், இவைகள் உன்னுடைய மகிழ்ச்சி என்று சொல்லி நீ ஓடுவாய் என்றால் நீ நானும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். நம்முடைய நித்திய மகிழ்ச்சி நம்முடைய நித்திய பிதாவாகிய அவருக்குள் இருக்கிறது என்பதை நீ நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய மகிழ்ச்சியின் உறைவிடத்தை நாம் எதுவாக தேர்ந்தெடுக்கிறோம்? ஆசீர்வாதங்களையா? ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கும் தேவனையா? நன்மையா? நன்மையை வழங்குகின்ற நன்மையின் சொருபியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையா? நீ நோக்கி பார்ப்பது எதை? உன்னுடைய நிறைவான மகிழ்ச்சியின் உறைவிடம் எதுவாக இருக்கிறது? நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த மேலான மகிழ்ச்சி அவரிடம் மாத்திரமே உண்டு. வேறு எங்கேயும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை இந்த பொருட்களிலே அல்லது உறவுகளிலே நீ இந்த மகிழ்ச்சியை காணலாம் என்று ஓடுவாய் என்றால் அவைகளெல்லாம் அநித்தியமானவைகள் என்பதை நீ மறந்து போகாதே. நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாய் இருப்போம் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பதாக 1 யோவான் 1:6-7 பார்க்கிறோமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் பாவங்களற கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிற நீ அவரோடுள்ள ஐக்கியத்தில் நிலைத்திருக்கும்படியாக உன் வாழ்வில் மீண்டும் அந்தகாரத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுத்து விடாதபடி வெகு எச்சரிக்கையாக இருக்கும்படியாக ஆண்டவர் உன்னிலேயும் என்னிலேயும் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் பவுலடிகளார் ரோமருக்கு எழுதுகின்ற பொழுது குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 13ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 13ஆம் அதிகாரம், அங்கே 12 முதல் 14 வசனங்களை வாசிக்கிறேன். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர்ரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் தம்முடைய தாசனாகிய பவுலின் மூலமாக குறிப்பிடுகிற எச்சரிக்கையின் வார்த்தைகள் இது. நம்முடைய ஜீவியத்தில் மீண்டும் நாம் அந்தகாரத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. இதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். அந்தகாரத்தின் கிரியைகளை இங்கே குறிப்பிடுகிறார். இருளின் செய்கை என்று சொல்லுகிறார்.
இருளின் காரியங்கள் என்பதாக அதை குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இன்று உனக்கு மகிழ்ச்சியை நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம் களியாட்டாக இருக்கிறதோ, வெறியும் வேசித்தனமாக இருக்கிறதோ, காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளதாக இருக்கிறதோ, துரிச்சைகளுக்கு நம்முடைய உடம்பை கொடுத்துவிட்டு அதிலே சுகம் காண்கிறவர்களாக நாம் இருக்கிறோமோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ நானும் கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை வெறுத்து அவர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை நாம் சிநேகிக்க வேண்டும். மல்கியா 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, மல்கியா 2:11 வாசியுங்கள். அங்கே 2:11, யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை நீங்களும் நானும் வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோமா? அதை நேசிக்கிறவர்களாக இருக்கிறோமா? அதை நம்முடைய வாழ்க்கையிலே கை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய மகிழ்ச்சியின் உறைவிடம் ஆண்டவராக இருக்கட்டும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீரே எங்களுடைய நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கிறவர், பரிபூர்ணமான சந்தோஷத்தை கொடுக்கிறவர். இதை உணராமல் பொருட்களின் மீதும் ஆண்டவரை உலக சிநேகத்தின் மீது நாட்டம் கொள்கிறவர்களாக அல்லாது உண்மையே நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு எங்கள் ஆண்டவருடைய பிரசன்னம், எங்கள் ஆண்டவருடைய ஆளுகை, எங்கள் ஆண்டவருடைய தரிசனம் எப்பொழுதும் சதா நேரமும் எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உம்முடைய பிரசனத்தை விட்டு விலகாத அந்த கிருபையுள்ள ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு கட்டளையிடும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.